அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் 65 மசாலா வீட்டிலேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏன் இவ்வளோ நாள் லேட் பண்ணேன்னா, எனக்கு காலியாகணும், அரைக்கையில் தானே எடுக்க முடியும். அதனால தான் சரி நம்ம காலி ஆயிடுச்சு பொடி, அப்போ அரைக்கையில் நம்ம எடுத்துக்கோன்னு விட்டுட்டேன். அதுக்கு நான் என்னென்ன பொருள் போடுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது டிஸ்கஷன் பாக்ஸில் அதோட எவ்வளோ அளவுகள்ன்றதை நான் இது பண்ணிடுறேன். நான் இது எல்லாத்தையுமே கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அளந்தேன். இத்தனை கிராம்ன்றது கரெக்டாக அளந்துருக்கேன். அந்த அளவே நீங்களும் எடுத்துருங்க. பக்கத்துலேயே காட்டுறேன். அதுக்கு பட்டை 40 கிராம் சுருள் பட்டை தான் எடுத்திருக்கேன். சோம்பு 100 கிராம், சோம்பு 100 கிராம். அப்புறம் கிராம்பு 15 கிராம் எடுத்திருக்கேன். கரெக்டாக 15 கிராம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இது இந்த கடல் பாசின்னு சொல்லிட்டு வரும்ல, இந்த பூ, இது சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். சும்மா ஒரு 2-3 கிராம் தான் இருக்கும், ஆனால் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், அவ்வளோதான். இது லைட்டாக போடணுன்றக்காக. அப்புறம் இது அன்னாச்சி பூ, இது 20 கிராம் எடுத்திருக்கேன். இது ஏலக்காய், ஏலக்காய் வெறும் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த ஏலக்காய் நம்ம பட்டக்கிற இது சிக்கன் 65க்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால தான் ஏலக்காய் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏலக்காய் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். இது பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க, இது ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மராட்டி மொக்கு, இது ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். மிளகு, கருப்பு மிளகு 25 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம் 25 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவோம்ல, அந்த அது எவ்வளோன்னா 10 கிராம் எடுத்திருக்கேன். இது மல்லி 50 கிராம் எடுத்திருக்கேன். சுக்கு 25 கிராம் எடுத்திருக்கேன். இந்த இவ்வளோ தான் பொருள். இந்த பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, நம்ம அப்படியெல்லாம் அரைச்சிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், அடுப்பில் சிம்மில் போட்டு எல்லாத்தையும் மெதுவாக லேஸ் வறுப்பாக வறுக்கணும். அதுக்காக ரொம்ப அதோட இது பச்சை வாடை தன்மை போகிற மாதிரி வறுத்துடக்கூடாது. ஆனால் சிம்மில் போட்டு நல்லா அப்படியே மெதுவாக வறுத்து எடுக்கணும். நம்ம ஏன் அப்படி வறுத்து எடுக்கிறோன்னா, அது பொடி பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இந்த பொடி ஆகிறதுக்காக நம்ம அந்த மாதிரி வறுத்து எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பொடி நம்ம எங்கேயும் வைக்க தேவையில்லை, வண்டு வராது, எதுவுமே செய்யாது. நம்ம அப்படி லேசாக வறுத்துட்டோன்னா நமக்கு வண்டு வராது, பூச்சி வைக்காது, பொடி நல்லாயிருக்கும். நம்ம காத்தோட்டம் இல்லாத பகுதியில் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், இதை நம்ம வறுக்க போகிறோம். அதனால் சிம்மில் போட்டுட்டு லேசாக வறுத்தெடுங்க. நல்லா சூடு வரணும், நல்லா அதை நம்ம தொட்டு பார்க்கையில் கொதிக்கணும். அந்த அளவு சூடு வரையில் வறுத்து எடுத்துக்கலாம். சரி வாங்க இதை எப்படி வறுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பொடி பொருள் தானே எல்லாமே, அது பேர் என்ன, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ ஒன்றா போட்டுறோம். இது அப்படியே லேசாக சிம்மில் தான் போட்டிருக்கேன். சிம்லேயே போட்டு இதை நம்ம நல்லா வறுக்கணும். புகை வர அளவுலாம் வறுத்துறாதீங்க, ஆனால் சிம்லேயே போட்டு நல்ல சூடு ஏறணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சோம்பு, மல்லி, அந்த சுக்கு எல்லாத்தையுமே நம்ம வறுத்துடணும். லேஸ் வறுப்பையாக வறுக்கணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பொடி பண்ணலாம். நான் உங்களுக்கு வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வறுத்து ஆற வச்சு தான் பொடி பண்ணணும். எல்லாமே வறுத்துட்டு வந்தாச்சு. பாருங்கள், எல்லாம் வறுத்தாச்சு, எல்லாமே வறுத்தாச்சு. நல்லா வாசம் வர இந்த பாருங்கள், சுடுது, அப்படியே கை சுடுது. இது எல்லாமே கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான் நான் சூடு வர வறுத்தேன். மற்றதில் அப்படின்னா நல்லா வாசம் வர தான் வறுத்தேன். மல்லி, இந்த சோம்புலாம் நல்லா, ஆனால் சிம்லேயே போட்டு தான் வறுத்தேன். நீங்கள் என்ன ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சிருக்கலாம், கிடையாது. நான் கரெக்டாக எனக்கு 1/2 hour ஆயிருக்கு இது எல்லாமே வறுத்து முடிக்க. அதுவும் கொஞ்சம் கூட அடுப்பை பெருசாக வச்சிடாதீங்க. இந்த பாருங்கள், சுக்கு கூட சுடுது, இப்படி தொட்டால் பயங்கரமாக சுடுது. இந்த சுக்கை என்ன பண்ணிடுங்க, இடிக்கிற கல்லில் இடித்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம மிக்சியில் போட்டு நுணுக்கணும். எல்லாம் தனித்தனியாக வறுத்து கொட்டியாச்சு.
இது நல்லா இப்போ சிக்கன் 65 பொடி அரைச்சாச்சு. அரைச்சி நல்லா ஆறிடுச்சு. இந்த சிக்கன் 65 பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நான் வந்து முன்னாடி வந்து பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கையில் என்ன பண்ணுவேன், காலையில் விதவிதமாக ஏதாவது ஒன்று செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஸ்கூல் கொடுக்குறதுக்காக. சாப்பாடு, இது புலாவ், அதுக்கப்புறம் இது குஸ்கா, அந்த மாதிரி தக்காளி சோறு எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ எங்கே எல்லாம் காலேஜே முடிச்சிருச்சுங்க. அப்புறம் எங்கிட்ட அதெல்லாம் கொடுக்க. அதனால் நான் அந்தளவுக்குலாம் இப்போ செய்கிறதில்ல. ஆனால் இது எப்போதும் பொடி ரெடி பண்ணி இது முக்கியமான அந்த சிக்கன் 65 அதுக்கெலாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இந்த பொடியை வந்து நம்ம சிக்கன் 65க்கு மட்டும் போடலாமான்னு நினச்சிடாதீங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா புலாவுக்கு போடலாம். புலாவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஏன் மிளகா போட்டாமல் அரைக்கிறதுனா அதுதான் காரணம். இது வந்து மிளகா வந்து காஷ்மீர் மிளகா போட்டு தான் அரைக்கணும். நானாக காஷ்மீர் மிளகா போட மாட்டேன், இப்படியே தான் அரைச்சி வச்சுக்குவேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், புலாவுக்கு போடலாம். முட்டை சோறு கிண்டுவோம்ல, அதுக்கு போடலாம். முட்டை சோறு, வெங்காயம் முட்டை சோறுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகா தான் போட்டுட்டு நம்ம இந்த பொடியை கொஞ்சமாக போட்டால் போதும். முட்டை சோறு வந்து கிண்டி பிள்ளைகளுக்கு காலையில் மதியானம் ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு வீட்டில் குழம்பு இல்லையா, டக்குன்னு முட்டை சோறு கிண்டி கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து எதாக இருந்தாலும் உடனே செஞ்சிடலாம். புலாவுகளுக்கும் போடலாம். பீன்ஸ் புலாவ். அப்புறமேட்டு நம்ம இது சிக்கன், என்னடா இது சிக்கன் 65 மட்டும் தான் நம்ம அது பரட்டணுமான்னு இல்லை. இந்த பொடியை வந்து நம்ம அதான் காலிஃப்ளவர் பொரிப்போம்ல, அதுக்கும் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பன்னீரை வந்து நம்ம சிக்கன் 65 மாதிரி பொரிக்கலாம். இதையே போட்டு செஞ்சு பொரிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எனக்கு ரொம்ப சோம்பு பிடிக்கும், அதனால நான் சோம்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு சோம்பு ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சோம்போட அளவு மட்டும் குறைச்சிக்கோங்க. நான் வந்து இதை டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து இந்த என்னென்ன அளவுகள்ன்றதை போட்டிருக்கேன்ல, அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோம்பு மட்டும் வேணால் கொஞ்சமாக பாதியாக குறைச்சிக்கோங்க. சோம்பு பிடிக்காதவங்க, ரொம்ப பிடிக்காது, ஏன்னா சோம்பு போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை மட்டும் பாதியாக குறைச்சிக்கோங்க. இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த பொடி வந்து கெட்டு போகாது. அது பாட்டுக்கு இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் நல்லாயிருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வைப்பேன், வெளியும் வைப்பேன். சில நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன், சில நேரத்தில் வெளியே வைப்பேன். ஆனால் இது நம்ம வறுத்து அரைக்கிறனால நம்ம இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையே இல்லை. நம்ம வெளியவே வச்சாலே இதாகும். ஒரு வருஷம்லாம் வராது, அவ்வளோலாம் இந்த பொடி வராது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு வருஷம் ஆனாலும் இந்த பொடி வந்து கெட்டு போகாது அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல வரேன். நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது பெரிய சிலுவை டப்பாவில் அவ்வளோ நமக்கு தேவைப்படாதுல்ல, அதனால் கொஞ்சமாக தேவைப்படுறதுனால கொஞ்சம் தானே எல்லாத்துக்கும் போடுவோம். சிக்கன் பரட்டையில் மட்டும்தான் இது நமக்கு அதிகமாக தேவைப்படும். மற்றபடி புலாவுக்கெலாம் வந்து லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போட்டக்கூடாது இதை, ஏன்னா வாசனை ஓவராக தூக்கி கொடுக்கும் இது. அதனால் ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த பொடி மட்டும் போட்டாலே போதும், செம்ம சூப்பராக இருக்கும் புலாவ்லாம். பிரியாணி, அது என்ன, வெஜிடபிள் பிரியாணிக்கு போடலாம். ஆனால் பிரியாணிக்கு போடக்கூடாது. ஏன் நான் பிரியாணிக்கு இதை போடக்கூடாதுன்றேன்னா, நம்ம இதில் அதிகமாக சோம்பு இதெல்லாம் சேர்க்குறனால இந்த பொடியை வந்து நம்ம பிரியாணிக்கு போடக்கூடாது, அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு. நிறையா உள்ளதை இதை ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். தெரிஞ்சவங்களுக்காக நான் இதை சொல்லலை, இது தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதனால தான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது பாட்டுக்கு உங்களுக்கு இப்போது இல்லை, நாங்கள் சின்ன ஃபேமிலி தான், எங்களுக்கு நீங்கள் சொன்ன அளவு இவ்வளோலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அப்படியே பாதியாக போட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவில் அப்படியே பாதியாக போட்டுக்கோங்க. இல்லை ஒரு ஃபேமிலி இருக்கீங்க, 2 பேர் 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அரைச்சி அப்படியே ஆளு கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1/2 hour தான் ஆச்சு வறுக்கிறதுக்குன்ட்டு. ஆற வச்சு இந்த அழகாக மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. சூப்பரான சிக்கன் 65 பொடி ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ்ஜுக்கும் போடலாம், வெஜிடேரியனுக்கும் போடலாம், எல்லாத்துக்குமே போடலாம். நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.